Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம வந்து கலர்ஃபுல் ஒரு பானை பார்க்க போறோம். பாட் இது. சோ அதுக்கு தேவையான வயர் பாத்தீங்கன்னா 10 வயர் எடுத்துக்கறேன். ஒவ்வொரு வயரும் பாத்தீங்கன்னா 4 அடி எடுத்துக்கறேன். நான் வந்து கலர்ஃபுல்லா ஒரு பானை செய்யணும் பொங்கலுக்குன்றதுனால என்கிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ணி ஒவ்வொரு கட்டு வயர் முடியும்போது நிறைய ஒரு 5 அடி 6 அடி வயர்லாம் இருந்தது. அதுல இருந்து நான் ஒரு 4 அடி வயர் எல்லா கலர்லயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறேன். ஒவ்வொரு வயரும் பார்த்தீங்கன்னா 4 அடி மொத்தம் 10 வயர் எடுத்துக்கறேன். இப்போ வந்து நம்ம 4 அடி அளவு அளந்து கட் பண்ணியாச்சு. மொத்தம் 10 வயர். உங்களுக்கு ஒரே கலரா வேணா கூட நீங்க ஒரு கலர் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் வயர் எடுத்துக்கறேன். நான் Black எடுத்துட்டு ஈக்குவலா மடக்கிட்டு ஒரு லூப் மாதிரி எடுத்து ஒரு கையில வச்சுக்கங்க. சோ 4 அடி வயரை வந்து ஈக்குவலா மடக்கிக்கங்க. இப்போ நம்ம வந்து இது ஒரு கையில வச்சுக்கலாம். அதே அந்த பாதி அளவு வந்து நம்ம ரன்னிங் வயர் எடுத்து அளந்துக்கலாம். இப்போ yellow கலர் வந்து ரன்னிங் வயர். இந்த Black மடக்கணும் பாத்தீங்களா? அந்த மேல இருந்து கீழ வரைக்கும் அப்படியே அளந்து நம்ம ரன்னிங் வயரை அந்த ஒரு லூப் எடுத்து ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ நாம இன்னொரு ஒரு கலர் வயர் எடுத்து அதுவும் பாதி அளவு மடக்கி ஒரு லூப் எடுத்துக்கணும். சோ இப்போ நம்ம போட போறது ஆம்லா நாட். இந்த பானைக்கு பேஸ் வந்து ஆம்லா நாட் தான் போட போறேன். இப்போ அந்த Black and white வந்து நம்ம கட் பண்ண வயர் அது ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு ஒரு லூப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கங்க. இப்போ yellow வந்து ரன்னிங் வயர் ரெண்டு சேர்த்த மாதிரி லூப் போட்டு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கங்க. இப்போ அடியில இருக்கிற white கலர் இருக்கிற வயர் எடுத்து மேலே மடக்கிக்கங்க. Black கலர் வயர் இருக்குலையா அதோட அடி வயர் எடுத்து white கலர் லூப்புக்குள்ள விட்டுக்கங்க. சைடுல இருக்கிற ரன்னிங் வயர் yellow கலர் வயரோட பேக் சைடு இருக்கிற அந்த வயர் எடுத்து white கலர் வயருக்கும் Black கலர் வயருக்கும் உள்ள விட்டு நீங்க வெளியே எடுக்கணும். சோ ரெண்டு லூப்க்குள்ளேயும் விட்டுட்டு வெளியே எடுக்கணும். சோ நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கனா ஆம்லா நாட் வந்துரும். இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லா பக்கமும் வயர் வந்து கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணீங்கனா உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு வந்துரும். சோ இப்போ பாருங்க. இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து எல்லா பக்கமும் இருக்கிற வயரை வந்து மெதுவா டைட் பண்ணிக்கங்க. சோ டைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்லா நாட் கிடைச்சிருச்சு. சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் இது. அவ்வளவுதான். நான் வந்து ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. பேஸ் வந்து மொத்தம் நம்ம 5 ஆம்லா நாட் போட போறோம். இப்போ நீங்க வயர்லாம் கொஞ்சம் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது வயர் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்பதான் முடிக்கும்போது வயர் வந்து ஷார்ட்டேஜ் வராம கரெக்ட்டா ஈக்குவலா இருக்கும். சோ எங்க வந்து ஷார்ட்டேஜ் இருக்கோ அங்க நீங்க அந்த லூப்பை லூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா ஆயிடும். சோ இப்போ நான் அதை இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து white கலர் வயரை செக் பண்ணிட்டு இருக்கோம். சோ அங்கேயும் லூஸ் கொஞ்சம் கொடுத்து நம்ம டைட் பண்ணனா கொஞ்சம் வந்து முடிச்சு எல்லாமே டைட் ஆயிடுச்சு. அது இல்லாம நீங்க அந்த வயரோட அளவும் ஈக்குவலா இருக்கான்னு ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து yellow கலர் தான் ரன்னிங் வயர். இப்போ yellow கலர் வயர் வந்து ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கணும். இதுக்கு அப்புறமா கட் பண்ண வயர் ரெண்டு வயர் எடுங்க. இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் வயர் எடுத்துக்கறேன். ஈக்குவலா மடக்கிட்டு இந்த yellow லூப்க்குள்ள இந்த பிங்க் லூப்பை வந்து போடணும். போட்டு பிடிச்சுக்கங்க. இப்போ மூணாவதா ஒரு கட் பண்ண பீஸ் வயர் எடுத்துட்டு இந்த ரெண்டு லூப்பையும் பிடிச்ச மாதிரி போட்டு பிடிச்சுக்கணும். ஈக்குவலா மடக்கிக்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்க வயர் எடுக்கும்போது ஈக்குவலா மடக்கிட்டு எடுத்துக்கங்க. சோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி போட்டு பிடிச்சிட்டு அடியில இருக்கிற yellow கலர் வயர் எடுத்து மேலேயும் பிங்கோட அடி வயர் எடுத்து yellow கலர் லூப்புக்குள்ளேயும் சைடுல இருக்கிற ஆரஞ்சு கலர் வயர் இருக்குலையா அதோட அடி வயர் எடுத்து yellowக்குள்ளேயும் பிங்க்குள்ளேயும் விட்டுட்டு நீங்க இப்போ எல்லா பக்கமும் வயர் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைட் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து ஆம்லா நாட் கிடைக்கும். சோ எல்லா பக்கமும் இப்போ வந்து வயர் இழுத்துலாம். ஒவ்வொரு டைம் நீங்க ஆம்லா நாட் போட்டதும் வந்து நல்லா இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகா கிடைச்சிரும். சோ இப்போ செகண்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ நாம எல்லா வயரை வந்து இழுத்து திரும்பவும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சோ இப்போ பிங்க் கலர் வயர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைடு வயர் தள்ளி இப்போ டைட் பண்ணிக்கலாம். சோ இந்த போல ஒவ்வொரு டைம் ஆம்லா நாட் போட்டதை நம்ம செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து மூணாவது நாட் போட போறோம். yellow கலர் ரன்னிங் வயர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண வயர் ஒன்னு எடுத்து இந்த yellow லூப்க்குள்ள இன்னொரு லூப் மாதிரி போட்டு பிடிச்சிக்கணும். சோ ஆம்லா நாட் வந்து ரொம்ப சிம்பிள் இது. பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ yellow லூப் மேல இந்த ஆரஞ்சு வயர் போட்டு இப்போ ரெண்டு லூப் ஆயிடுச்சு. மூணாவது ஒரு கட்டிங் வயர் எடுத்து ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி சென்டரா போட்டு பிடிச்சுக்கங்க. சோ இதே போல நாம இன்னும் ரெண்டு இது ஆம்லா நாட் போடணும். போட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் போடும்போது நான் உங்களுக்கு எப்படி போடுறது சொல்றேன்.
இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து இப்போ ரன்னிங் ஒயர் அளந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 ஆம்லா நாட் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் வந்து இப்போ நம்ம ஆம்லா நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 5 ஆம்லா நாட் போடுறோம். அதுக்கப்புறம் கீழே 4 ஆம்லா நாட் வரும். ஸோ பேஸ் பாருங்கள் அழகாக நீட்டாக முடிச்சாச்சு. நீங்கள் எப்போவுமே ஆம்லா நாட் போட்டதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 5 ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வேறு கலர் இப்போ எடுத்துட்டேன். அதே போல் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எந்த அளவுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ஒரு கையில் லூப் மாதிரி பிடிச்சிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இந்த பிளாக்கும் எல்லோவும், அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் எல்லோவும் வந்து பின்னக்கூடாது, அது விட்டுறணும். அதுக்கப்புறமா இருக்கிற இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சில டைம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து இப்படி போட்டு வேணால் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கும். 4 இடத்துல காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆம்லா நாட் போடணும். அந்த இன்ட்டு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் இருக்கிற ஒயரில் ஒரு லூப் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆரஞ்சு ஒயரில் வந்து அந்த ஒயிட் மேலே போட்டு ஒரு லூப், செகண்ட் லூப். அது கையில் இருக்கிற பிங்க் கலர் ஒயர் தான் வந்து ரன்னிங் ஒயரு. அது ரெண்டும் சேர்த்த மாதிரி பிடிச்சி ஒரு லூப் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் கலர் லூப்பில் இருக்கிற அடியில் இருக்கிற ஒயர் மேலேயும், ஆரஞ்சு ஒயர் வந்து ஒயிட் கலர் லூப்புக்குள்ளேயும், பிங்க் ஒயரோட அடி ஒயர் எடுத்து ஒயிட் கலருக்குள்ளேயும் ஆரஞ்சுக்குள்ளேயும் விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட் வந்துடும். ஸோ இதே போல் வந்து நம்ம இன்னும் ஒரு 3 ஆம்லா நாட் போடணும். இப்போ இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. நாட்லாம் வந்து பக்கத்தில் வர அளவுக்கு நீங்கள் ஒயர் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வந்துடும், கேப் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3 ஆம்லா நாட் வந்துடுச்சு. ஸோ இப்போ பிங்க் கலர் ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்கணும். செகண்ட் லூப் பக்கத்தில் இருக்கிற ஒயரு அது மேலே போட்டு செகண்ட் லூப் வந்து பிடிச்சிக்கணும். தேர்டை பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கணும். தேர்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி சுற்றி டைட்டாக பிடிச்சிட்டு அடியில் இருக்கிற பிங்க் ஒயர் மேலேயும் மடக்கிக்கணும். கீழே இருக்கிற இன்னொரு பிங்க் ஒயர் எடுத்து பிங்க் ஒயர் லூப்புக்குள்ளே விடணும். எல்லாம் பிங்க் கலராக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு கலராக இருந்தால் உங்களுக்கு வேறு மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடி ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து 2 லூப்புக்குள்ளே விட்டு இழுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஆம்லா நாட், செகண்ட் ஆம்லா நாட் வந்துடும். அதே போல் தான் தேர்ட் அண்டு ஃபோர்த் ஆம்லா நாட் போட போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ இந்த சைடு ஒரு சைடு மட்டும் போடுறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்போசிட் சைடு இதே போல் தான் நம்ம போட போகிறோம். ஸோ போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் பிங்க் கலர் ரன்னிங் ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்கோங்க. செகண்ட் லூப் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை போட்டு இப்படி பிடிச்சிக்கணும். தேர்டு லூப் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து 2 ஒயரும் சேர்த்து டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போது அடியில் இருக்கிற பிங்க் ஒயர் வந்து மேலே போகணும். ஆரஞ்சு ஒயர் வந்து பிங்க் ஒயரோட லூப்புக்குள்ளே போகணும். சைடில் இருக்கிற அந்த பிளாக் ஒயர் வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சுக்குள்ளே போட்டு நீங்கள் வெளியே இழுத்து டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட் வந்துடும். இதே போல் இப்போ இன்னொரு ஆம்லா நாட் போட போகிறோம். நாம் பேஸில் ஃபஸ்ட்டு போட்ட 5 ஆம்லா நாட் மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணுவோம். மேலே இருக்கிற லைன்லாம் போடும்போது பக்கத்தில் இருக்கிற ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 4th ஆம்லா நாட் போட போகிறோம். அதே போல் பிங்க் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு லூப்பு, பக்கத்தில் இருக்கிற ரெட் ஒயர் வந்து செகண்ட் லூப்பாக வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் வந்து எல்லோ ஒயரு, அது வந்து இந்த 2 லூப்பையும் சேர்த்து டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அடியில் இருக்கிற பிங்க் ஒயர் மேலேயும், ரெட் ஒயர் வந்து பிங்க் கலர் ஒயருக்குள்ளேயும், எல்லோ ஒயரோட அடி ஒயர் எடுத்து பிங்க் அண்ட் ரெட்டுக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா 4th ஆம்லா நாட் வந்துடும். இப்போ நம்ம அதே போல் தான் மேலே இருக்கிற லைனில் வந்து இப்போ ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ இந்த ஆம்லா நாட் முடிச்சதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் எடுத்து கீழே வந்து எந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் விட்டு கட் பண்ணமோ அந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம இதில் ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ண போகிறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா மேலே ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு வாட்டி டைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 4 ஆம்லா நாட் போட்டேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே போல் தான் நம்ம போடணும். கீழே 5 மேலே 4. ஸோ சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரன்னிங் ஒயர் கீழே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம நாட் போட்டிருக்கோம், அதை எடுத்துகிட்டு அந்த அளவு வச்சு இப்போ கட் பண்ணி போகிறேன் நான். இப்போ செகண்ட் லைன் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் லைன் வந்து ஆரம்பிக்கணும். தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எந்த ஒயர் விடணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எல்லாத்தோட டைட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம வந்து தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஒயர் எடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஒயர் எந்த அளவு விட்டோமோ அந்த அளவு இந்த ஒயரும் விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரஞ்சு ஒயர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லூப் எடுத்துக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஆரஞ்சு அண்டு பிங்க்கில் வந்து பின்னக்கூடாது. மேலே இருக்கிற இன்ட்டுன்னு 3 காமிக்கும், அதில் தான் பின்ன போகிறோம். 2 பக்கமும் ஆரஞ்சு அண்டு பிங்க்கில் வந்து பின்ன மாட்டோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து இப்படி பின்னிட்டே வர வேண்டியதான். இது ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதே போல் நம்ம இங்கேயும் பின்ன ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த இன்ட்டெல்லாம் வந்து ஆம்லா நாட்டு வரும். சைடில் இருக்கிற அந்த 2 எல்லோ ஒயர்லேயே வந்து பின்ன மாட்டோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த பக்கம் 4 வரும். எல்லோ அண்டு வராது. அதே போல் ஒயிட் அண்ட் எல்லோ இந்த பக்கம் வராது. ஸோ சென்டராக வந்து மொத்தம் 4 ஆம்லா நாட்டு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து நான் பின்ன ஆரம்பித்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவு பார்த்து அளந்து விட்டுட்டு ஒரு லூப் எடுத்துக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம பிங்க் கலர் ஒயர்லேருந்து ஒரு லூப் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து ஃபஸ்ட்டு லூப்பும் பிளாக் வந்து செகண்ட் லூப்பும் எடுத்துக்கணும். இந்த பிங்க் ஒயர் வந்து தேர்ட் லூப்பாக போடுங்க. போட்டுட்டு ஒயிட் வந்து மடக்கி விட்டுருங்க மேலே. பிளாக் வந்து ஒயிட் லூப்புக்குள்ளே விடணும். பிங்க் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுத்துக்குள்ளே விட்டு வெளியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆம்லா நாட்டு வந்துடும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பிங்க் ஒயர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்குள்ளே விட்டுட்டு இழுத்துட்டு எல்லா ஒயரும் இழுத்து டைட் பண்ணிங்களா உங்களுக்கு இப்போ ஒரு ஆம்லா நாட் கிடச்சிடும். ஸோ எப்போவுமே ஆம்லா நாட் போட்டதும் கொஞ்சம் எல்லா பக்கமும் இருக்கிற ஒயர் இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட் வந்துடுச்சு. இப்போ நாம் இதே போல் இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எப்படி அடியில் பின்னமோ அதே லைன் மேலே வரணும். 4 ஆம்லாட் அப்புறம் 3 ஆம்லான்ட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். பேஸ் ஃபுல்லாகவே ஆம்லா நாட் தான். ஃபஸ்ட்டு 5 ஆம்லா நாட் போடணும். அதுக்கு மேலேயும் கீழே மொத்தம் 4 வரும். அதுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆம்லா நாட் வந்துடும். ஸோ இதுதான் பேஸு, நம்மளோட கலர்ஃபுல் பாட்டுக்கான பேஸ் இது. ஆம்லா நாட்லேயும் போடலாம். இதே நீங்கள் பாக்ஸ் நாட் வேணும்னா பென் ஸ்டாண்ட் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன், அதோட பேஸ் வேணாலும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் நல்ல கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய், ஹாப்பி பொங்கல்.